வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது பாதீடு இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியால் முன்வைப்பு. கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக ஒதுக்கம். அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும்படியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பதை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக காண்பிப்போம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது பாதீடு இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக கடந்த 9ஆம் தேதியன்று பிரதமர் ஹரணி அமரசூரியவால் நாடாளுமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்டது. இன்றைய பாராளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் காலை 10:30 மணியளவில் ஆரம்பமானது. இந்த நிலையில் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது பாதீட்டு உரையை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் இன்று காலை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அதன்படி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது தொடக்க பட்ஜெட் உரையை நிகழ்த்த ஆரம்பித்துள்ளதன்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு கூற்றுக்கள் இருந்த போதிலும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவை வலுப்படுத்தவும் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தவும் முடிந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு 2025 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை 5% பராமரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் வரையறுக்கப்பட்ட வரி பணத்தை முன்னுரிமை அடிப்படையில் செலவிடுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். பொருளாதார நடவடிக்கைகளில் அனைத்து குடிமக்களும் பங்கு வகிக்கின்றனர். உண்மையான ஊதியங்கள் குறைந்து வரும் நிலையில் நியாயமான ஊதிய உயர்வுக்கான தேவை அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஊழல் மற்றும் வீண்விரியங்களை குறைப்பதன் மூலம் கூட்டு ஒழுக்கத்தின் புதிய பயணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு அமைப்பை அமைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கும் அதே நேரம் தற்போது நாம் வெற்றிகரமாக ஒரு நிலைத்தன்மையை அடைந்துள்ளோம். மக்களின் பொருளாதார உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதே இந்த வரவு செலவு திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை. கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு இதுவரை இல்லாத அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு முந்தைய நிர்வாகம் வரையறுக்கப்பட்ட வரி வருவாயை எவ்வாறு பயன்படுத்தியது என்பதை நாங்கள் அறிவோம். வரையறுக்கப்பட்ட வரி நிதிகளை விவேகமாகவும் பொறுப்புடனும் நிர்வகிப்பதே எங்கள் நோக்கம். 2025 ஆண்டில் 19 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாயை நாம் எதிர்பார்ப்பதுடன் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும். அவை தரமான தரங்களை பராமரிக்கும் அதே வேளையில் நியாயமான விலையில் கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 2025 மற்றும் 2029 ஆண்டுகளுக்கான தேசிய மேம்பாட்டு திட்டம் வரைவு செய்யப்பட உள்ளதோடு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைய சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஒரு புதிய சுங்க சட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதுடன் பொருளாதார மாற்றுச் சட்டம் திருத்தப்படும். உயர்தர மூலப்பொருட்களை மலிவு விலையில் அணுகுவதற்கான தடைகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு எளிய வெளிப்படையான மற்றும் கணிக்கக்கூடிய கட்டண கூட்டமைப்பினை உருவாக்க புதிய கட்டண கட்டமைப்புகள் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். பொது தனியார் கூட்டாண்மை குறித்து புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அதே நேரம் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும். அமிலம் கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்கேனிங் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. துறைமுக நெரிசலுக்கு நீண்டகால தீர்வு காண நாங்கள் பணியாற்றி வரும் நிலையில் நாட்டில் தேசிய தர மேலாண்மை அமைப்பு தேவை. எங்கள் இலக்கை அடைய இந்த ஆண்டு 750 மில்லியன் ஒதுக்குகின்றோம். பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க தேவையான நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒப்புதல்களோடு அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் இருந்து என்ற கருத்து உருவாக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய ஒதுக்கீட்டுக்கு கூடுதலாக டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். வரவு செலவு திட்டம் என்பது பொருட்களின் விலைகளை குறைக்கும் விஷயம் அல்ல என்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன வத்தலை பிரதேசத்தில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை முழுமையாக செயல்படுத்தாமல் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிந்துவிட்டதை நிறைவேற்றி எதிர்காலத்தில் முன்னோக்கி செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தற்போதைய அரசாங்கம் உறுதியான வெற்றியை பெறுவதாகவும் வலுவான எதிர்க்கட்சி இல்லாததால் தங்களுக்கு எந்தவிதமான போட்டி இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இதேவேளை வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பதை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக காண்பிப்போம் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவித்திருந்தார். வரவு செலவு திட்டத்தில் சிறந்த சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கிறோம் என்றும் இது ஏற்கனவே நடந்த சம்பள அதிகரிப்புகளுக்கு மாற்றாக இருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த அரசாங்கங்களில் போலியான முறைகளை மீறி சம்பள அதிகரிப்பை அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கும் நடவடிக்கை இந்த முறையில் எடுக்கப்படுவதாகவும் முதல் தடவையாக அரசியல்வாதிகளின் சம்பளங்களை குறைத்து அவற்றை பொதுமக்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் நல்ல மற்றும் பயனுள்ள வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதாக அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இந்த அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களின் கருத்து வெளிப்பாட்டை தடுக்கும் முயற்சியில் தம்முடைய பிரதேச மட்ட பிரதிநிதிகளை பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். களனி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றும் போது தற்போதைய அரசாங்கம் பல பொய்களை பேசி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அசாதாரணமாக மக்களை மனதளவாக ஏமாற்றியுள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். மாத்தளை மாவட்டம் ஜனபத்த பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் தமது கருத்துக்களை முகப்புத்தகத்தில் வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் ஜேவிபியையும் சேர்ந்த ஒருவர் அந்த கருத்துக்களை நிறுத்துமாறு குறித்த நபரின் வீட்டுக்கு சென்று அழுத்தம் கொடுத்ததாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசாங்கம் விமர்சிக்கும் தரப்பினரை குறிவைத்து விட்டது என்றும் அதிருப்தி மற்றும் அச்சுறுத்தலின் மூலம் மக்களின் உரிமைகளை உரக்க கூறுவதற்கு தடை செய்யும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அரசியலமைப்புக்கு அமைவாக பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் தனி நபருக்கு விரும்பும் அரசியல் கருத்துக்களை பரப்புவதற்கான சுதந்திரம் வழங்கப்படுகிறது. இது இந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த அடிப்படை உரிமைகளை மீறி செயல்பட்டு வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும்படியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் என்பது மட்டுமல்லாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் தங்கள் பலத்தை உறுதிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் தொகுதி மற்றும் ஆசன அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களோடு உரையாடும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு உண்மையான நிவாரணம் அளிப்பதற்கான முறையில் அமைய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூறப்படும் அனைத்தும் நடைமுறைகளில் செயல்படுத்த முடியாது என்பதை ஜனாதிபதி மற்றும் ஆளும் தரப்பினரும் தற்போது உணர்ந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யுரை கூறப்பட மாட்டாது என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து நாடளாவிய ரீதியில் போட்டியிடுவோம் என்றும் கூறிய அவர் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம். கடந்த காலங்களில் எங்களை கைவிட்டவர்கள் பலர் இப்போது எம்முடன் இணைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.